இந்த பிக் பாஸ் சீசனையே புரிஞ்சுக்க முடியலைங்க. நேத்து அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ சுத்தமா காமிக்கல. இன்னைக்கு அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாரி ஒரு சம்பவத்த பண்ணி இன்னைக்கு எபிசோட ஓரளவுக்கு பவர் பேக்டா கட் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. இதுக்கு நடுவுல நிறைய சம்பவங்கள் இருக்கு. விஷ்ணுலாம் அழுதாருன்னா பாத்துக்கங்களேன். சோ எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க. பட் வீடியோ பாக்குற யாரும் லைக் பண்றது இல்ல. சோ வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதை நீங்க பண்ணா நம்ம சேனல் இன்னும் 10 பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா ரீச் ஆகும். சோ இத பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். இன்னைக்கு ஆரம்பிச்ச முதல் சம்பவம் நேத்து பிக் பாஸ் காரி துப்பிட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. மணியா சொல்றாரு, இதுக்கு மேல நம்ம காசை பிரிச்சுட்டு ஒழுங்கா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாப்ல. நிக்சன் இந்த இடத்துல டேய் எவ்வளவு சூப்பரா நான் டான்ஸ் ஆடினேன், இப்போ வந்து பாயிண்டியும் சூப்பரா பேசுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கி இங்க இருக்க எல்லாருமே ஃபேவரட்டிசம் பண்றாங்க. கூல் சுரேஷும் சரி ரவீனாவும் சரி அவங்களோட மொத்த பணத்தையும் தூக்கி மணிக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூல் சுரேஷ் உடனே தம்பி நான் அவங்கிட்டே பணம் எல்லாம் கொடுக்கல, என் பணம் என்கிட்ட தான் இருக்கு, பிம்பிளிக்கா பிலாப்பி அப்படிங்கிற மாதிரி பைய தூக்கி காட்ட நிக்சனுக்கு மூஞ்சே காலி. இந்த இடத்துல மாயா பூர்ணிமா இந்த மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. அது தெரியாம இந்த இடத்துல வந்து வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இவரே ஒரு ஐடியா சொன்னார். அந்த ஐடியா உண்மையிலே ஓகேவா தான் இருந்தது. எல்லாருமே இந்த இடத்துல அவங்களோட பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் யாரோடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு எப்படி கொடுக்கணுமோ இங்கேயே வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொன்னாப்ல. அதுக்கு எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனா மாயா பூர்ணிமா இந்த இடத்துல இது ஆரம்பிச்சது ரவீனா தான். அவ தான் மொத்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு மணிக்கிட்ட முதல்ல கொடுத்தா, அதனாலதான் இது ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி இவங்க மொத்த பழியும் தூக்கி ரவீனா மேல போட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, மணி ஆடி முடிச்ச உடனே ரவீனா பணத்தை கொடுத்திருப்பாங்க. ஆனா மாயா அந்த இடத்துல மணிக்கு ₹1 கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. ரவீனா கொடுத்ததுனாலதான் இவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, கிடையாது. ரவீனா கொடுக்கவே இல்லைனாலும் மாயா பூர்ணிமா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருப்பாங்க. பட் ரவீனா முதல்ல பண்ணதுனால பழிய தூக்கி ரவீனா மேல போட்டாங்க. ஆனா இந்த இடத்துல எல்லாரும் பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்து இப்ப எல்லாரும் அவங்களுக்கான மணியை கரெக்டா பிரிச்சுப்பாங்க. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போர்டுல போட்டு பார்த்தா திரும்பவும் இந்த இடத்துல மணிக்கு தான் ஹையா வரும். இதனாலேயே இந்த இடத்துல மாயா பூர்ணிமா காண்டாயிடுவாங்க. எஸ்பெஷலி பூர்ணிமாலாம் இப்பவும் அதிகமான பணத்தை மணிக்கு தான் கொடுத்திருக்கா. கிட்டத்தட்ட 4000 ரூபாய் மணிக்கு தான் கொடுத்திருக்கா. இப்படி கொடுத்து ஆப்வியஸா அவன் தான் அதிகமா வருவான் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லிக்கிட்டு இருக்க. மாயாவை எனக்கு இந்த கேம் சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா திரும்ப விஜித்ரா கிட்ட உட்காந்து இந்த மணியை ரவீனாவும் சேர்ந்து கேம் விளையாடுறாங்க, எல்லாரும் என்னையும் பூர்ணிமாவையும் ஃபேவரட்டிசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆக்சுவலா ஃபேவரட்டிசம் பண்றது இவங்க 2 பேர் தான், இவங்களை கிழிச்சு தொங்க விடணும் அப்படிங்கிற மாதிரி விஜித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சனிக்கிழமை எபிசோட்ல கமல் சார் டிஸ்கஸ் பண்றதுக்கு. அதனாலதான் இங்க த்ரோ பண்றாங்க இந்த விஷயத்த. கண்டிப்பா சனிக்கிழமை கமல் சார் இதை பெருசா எடுத்து பேசி ரவீனாக்கு பயங்கரமான ரோஸ்ட் கொடுப்பாருன்னா பாத்துக்கங்களேன். ரவீனா ரோஸ்ட் வாங்க வேண்டிய ஆள் தான், அது வேற விஷயம். ஆனா போற போக்குல மணியை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. இதுக்கப்புறம் மறுநாள் சம்பவங்களை பிக் பாஸ் ஆரம்பிக்கிறாப்ல. இப்பவும் இந்த இடத்துல விஷ்ணு அதையே தான் மணி கிட்ட சொல்றாப்ல, டேய் அந்த பொண்ணு பண்றது உனக்கு தான் கேம் பாதிக்கும், சோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்ல, டேய் நான் அவகிட்ட கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டா, அந்த பைத்தியக்காரி கேட்க மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி இவரு என்னென்னமோ சொல்றாப்ல. ஆனா விஷ்ணு கரெக்டா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டாப்ல. இதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பிங்களா நான் கூட நேத்து காரி துப்புனதுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரும் ரோசப்பட்டு கொஞ்சம் திருந்தி ஸ்கோர் போர்டு எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டீங்க. அதுக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். சோ இதுக்கு மேல கேம் விளையாடுங்க, டிக்கெட் டு ஃபினாலேக்கு போறதுக்கான அடுத்த ரவுண்ட் இப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டாப்ல. அடுத்து அந்த டாஸ்க் உடைய 2ஆம் பகுதி வந்திருக்கும். இன்னைக்கு வந்து டான்ஸ் ரெண்டு பேரா ஆடுவீங்க. ஆனா அதுக்கு எல்லாரும் போக மாட்டீங்க. 13 பேர்ல இருந்து 10 பேர் தான் போவீங்க. முதல்ல 3 பேர் யாரு வெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள தூக்கி வெளில போடுங்க. மீதி 10 பேர் 2 டீமா பிரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் டியூயல் பேட்டில் நானே செலக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு தீர்மானத்தை சொல்லியிருப்பாப்ல. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கூல் சுரேஷ், அனன்யா, மணி 3 பேர்த்த நீக்கி இருப்பாங்க. ஆக்சுவலா மணி நிக்சன் 2 பேத்துக்குமே ஈக்குவலான ஓட்டு தான் வந்திருக்கும். கடைசியில இவங்க 2 பேர்த்துல யார் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நிக்சன் செலக்ட் ஆயிருப்பாப்ல. அதை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. சோ இவங்க 3 பேர் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 டீமா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் யார் கூட போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள சலசலப்பு வர பிக் பாஸ் காண்டாகி எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்குதுங்க. சரி நானே அதை கொடுத்து தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை அவரே பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கப்புறம் எல்லாருமே கெட்ட போட்டு சுத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே சொல்றேன், அர்ச்சனாவுடைய 2-3 கவுண்டர்ஸ் முதல்ல காமிச்சாங்க. எஸ்பெஷலி மாயா வந்து பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, நேத்துல இருந்து நீ இந்த பாட்டி பாட்டின்னு தான் கத்துக்கிட்டே இருக்க, வேற எதுவுமே உனக்கு தெரியாதா, சீப்போ அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டாங்க. இன்னும் 2-3 பஞ்ச் இருக்கு, அதை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, கடலை மாவை மூஞ்சில போய்கிட்டு மாயா ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நீ கடலை மாவை நக்கிக்கிட்டே திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு, இந்த கடலை மாவு புடிங்கிட்ட இதை தவிர நீ வேற என்ன பண்ணுவ அப்படிங்கறத முதல்ல பண்ணிக்காமி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கவுண்டர். அதுக்கு அடுத்து அந்த டான்ஸ் மாரத்தானுக்கு பிக் பாஸ் முதல் ரவுண்ட்ல அர்ச்சனா அண்ட் விக்ரம செலக்ட் பண்ணிருப்பாப்ல. 2 டீம்ல இருந்து போய் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி பாட்டை போட்டு விட, உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு நடந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல அர்ச்சனா, விக்ரம் அண்ட் கடைசியா எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா, இவங்க 3 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேற லெவல். அர்ச்சனாவும் விக்ரமும் இந்த இடத்துல வேற லெவல் ஆடினாங்க. நான் உண்மையை சொல்றேன், விக்ரமும் அவரோட கேரக்டர்ல அப்படியே ஆடினாப்ல. முடிஞ்ச அளவுக்கு வடிவேலு மாதிரியே ட்ரை பண்ணாப்ல. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் ஆடி முடிச்சு அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற வந்துருச்சு. இன்ஹிலர்லாம் எடுத்துட்டு போய் உள்ள
உள்ள கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரியாச்சு. அதை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. அவரும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அர்ச்சனா வேற லெவல் குத்துனா பாத்துக்கோங்களேன். இன்ஃபேக்ட் அங்க இருந்த 8 பேருமே இவங்களுக்கு மட்டுமே ஓட்டு போட்டாங்க. விக்ரம்க்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தாங்க. சோ அர்ச்சனா இந்த இடத்துல ஜெயிக்க அவங்களுக்கு 3000 அப்படிங்கிற மாதிரி ரிவார்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து மாயா ரவீனா இங்க தான் பஞ்சாயத்தே. ஆக்சுவலி இந்த பஞ்சதந்திரம்ல கிளைமேக்ஸா ஒரு சாங் வரும் இல்லையா, சிம்ரனும் ரம்யா கிருஷ்ணனும் ஆடுவாங்களே அந்த சாங். ஆக்சுவலா ஒருத்தர் ஆடணும், இன்னொருத்தர் பாடணும். ஒருத்தருக்கு ஸ்கோப் கொடுத்து ஆடுற மாதிரி தான் அந்த டான்ஸே இருக்கும். நீங்க எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி தான் இந்த இடத்துல சாங் வந்திருக்கும். ரவீனா பொண்ணு அதுக்கேத்த மாதிரி இடம் கொடுத்து ஆடுது. ஆனா மாயா அப்படி கிடையாது. எதையோ ஒண்ணு போடுங்க, என் இஷ்டத்துக்கு நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ ஃபுல்லா சுத்தி சுத்தி இவங்க ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரவீனா பொண்ணு ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுச்சு. விசித்ரா எல்லாம் இந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மாயா இடம் கொடுக்காததுனால தான் ரவீனா ஆடல, அதனால என்னுடைய ஓட்டு அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஓட்டு 2 பேத்துக்குமே ஈக்குவலா வந்திருக்கும். 4 ஓட்டு வந்திருக்கும். கடைசியில பூர்ணிமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய ஓட்டை நான் ரவீனாக்கே போட்டுக்கிறேன். ஏன்னா ரவீனாக்கு இந்த டான்ஸ் எப்படி ஆடணும் அப்படின்னு தெரியுது. அதனால அவ உங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க நல்லா ஆட்டீங்க. நீங்க இடம் கொடுக்காததுனால அவளால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால என்னுடைய ஓட்டை நான் அவளுக்கு ஸ்வாப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இதுல ரவீனா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இங்கதான் மாயா செம காண்டாயிட்டாங்க. ரூமை விட்டு வெளில வந்த உடனே நீ எப்படி அதை சொல்லலாம், நான் இடம் கொடுக்காததுனாலதான் அவன் ஆடுறா அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஆடியன்ஸா நான் சொல்லலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல இவங்க 2 பேத்துக்கு இடையில முட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ள மணி ஏரியா தான் சொன்னாப்ல, இங்க இருந்து பார்க்கும்போது கிளியரா தெரியுது 2 பேருமே விட்டு கொடுத்து ஆடுனீங்க அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரவீனா உடனே ஆமா நானும் அதான் பிளான் பண்ணேன், பட் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு 2 பேரோட போர்ஷனையும் அவங்களே ஆடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியில மாயா இந்த இடத்துல, பூர்ணிமா நீ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க கூடாது, நீ அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி உள்ள எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கத்த பூர்ணிமாவை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண பாப்பாங்க. பட் மாயா உடனே வேணாம் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, விட்டுரு, என்னோட புரிதல் வேற, அதனால நான் இதை பத்தி எல்லாம் இங்க பேச முடியாது, நீ ஒண்ணு பண்ணிட்ட நான் எதுவும் எடுத்துக்கல விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல கடுப்பா பேச பூர்ணிமாவை ஏதோ கன்சோல் பண்ணி கடைசியில ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்த விட்டு போவாங்க. ஆனா மாயாவால தோத்துட்டு அதை ஒத்துக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. அதான் காமெடியா இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த 3 செட் டான்ஸ் லைனா வந்திருக்கும். முதல்ல தினேஷும் விஷ்ணுவும் ஆடி இருப்பாங்க. அடுத்து நிக்சனும் விஜய் ஆடி இருப்பாங்க. ஆக்சுவலி நிக்சனுக்கு விஜய் கூட ஆடுறதுல பயம், ஏன்னா விஜய் வந்து டான்சர் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி விஜயும் ஓகே இவங்க கூட ஆடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி லேசா விட்டு கொடுத்து தான் ஆடினாப்ல. அதனால நிக்சன் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாப்ல. அதையுமே அங்க இருந்து எல்லாருமே நோட் பண்ணி விஜய் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்தது பாத்தீங்களா உண்மையிலேயே தரமான சம்பவம். விஜித்ரா அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேர்த்த ஆட விட்டாங்க. ஆனா ஒரு கிளாமர் நம்பர், அதாவது ஒரு ஐட்டம் சாங் போட்டாங்க. சொல்லவே தேவையில்ல, பூர்ணிமா பூந்து விளையாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட முழு எனர்ஜியை போட்டு இந்த டான்ஸ் ஆனாங்க, அதான் உண்மை. ஆனா இந்த டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே எல்லாருமே இந்த இடத்துல பூர்ணிமா தான் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டு போக விசித்ரா மட்டும் லைட்டா ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஐட்டம் டான்சர் அப்படிங்கிற அந்த இமேஜை மாத்துறதுக்காக தான் கேம் குள்ளவே வந்தாங்க. இங்கே இந்த மாதிரி சாங்க போட்டா இது வெளியில எப்படி போர்ட்ரே ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா மணி இந்த இடத்துல கிளியரா சொன்னாப்ல, இது வந்து ஒரு கேம் ஷோ, ஐட்டம் சாங்கா மட்டும் தான் பார்ப்பாங்க, உங்களோட இமேஜ் எல்லாம் எதுவும் பாதிக்காது, நீங்க இந்த டான்ஸ்ல ஆனீங்க உங்களை அந்த மாதிரி யோசிப்பாங்க, படத்தோட பாட்டோட லிரிக்ஸோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அழகா அட்வைஸ் கொடுத்து விசித்ராவை இந்த இடத்துல கன்சோல் பண்ணி அவங்கள தேத்தியும் விட்டாரு. எபிசோட்ல அது ரொம்ப நேரம் இருந்திருக்கும், பட் இங்க லைட்டா கட் பண்ணிருந்தாங்க. சோ எல்லா டாஸ்க்கும் எல்லாரும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பிங்களா எல்லாரும் நல்லா ஆட்டிங்க, இப்ப ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் 3000 கொடுத்தான்ல அதை போயிட்டு போர்ட்ல ஆட் பண்ணி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நிக்சன் இந்த இடத்துல அதிகமா இருந்தாப்ல. அதனால அவருக்கு ஒரு பாயிண்ட், டிக்கெட் ஃபினாலில போறதுக்கான முதல் பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததா இந்த வாரம் ஃபுல்லா அவங்களோட கெட்டப்லயே இருந்தவங்களுக்கு 2 பேர்த்த செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வீடே சேர்ந்து இந்த இடத்துல அர்ச்சனா தினேஷ் செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த கேரக்டர்ல இருந்தாங்க. அதே மாதிரி சில பேர் இந்த இடத்துல விக்ரம்க்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு 3 ஓட்டுல அவருக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவருமே இந்த இடத்துல தரமா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவரை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வடிவேலுவாவே வாழ்ந்தாரு நிறைய இடத்துல. அதை எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஆனா கடைசியில அர்ச்சனாவும் தினேஷ் இந்த இடத்துல ஜெயிக்க அர்ச்சனாக்கு தான் டிக்கெட் ஃபினாலே விளையாட முடியாது, அந்த வாய்ப்பை தான் பிடிக்கிட்டாங்களே. அதனால பிக் பாஸ் உடனே ஏமா உனக்கு இருக்க அந்த ஒரு பாயிண்ட யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க டக்குன்னு பூர்ணிமாவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா பூர்ணிமாக்கு தன்னை செலக்ட் பண்ணதுல இந்த இடத்துல செம சந்தேகம், உண்மையாவே நம்மளதான் செலக்ட் பண்ணாலா அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணி அர்ச்சனாவை கட்டி பிடிச்சி செலிப்ரேட்டே பண்ணாங்க. சோ பூர்ணிமாக்கான முதல் பாயிண்ட் இங்க கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் அர்ச்சனா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்லுவாங்க, கடந்த 2 வாரமா நீ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்ல இருக்க, அதாவது நீ யாருன்னு காமிக்கிற, மாயா கிட்ட உன்னோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற, நான் வந்ததுல இருந்து மாயா கூட நீ ரியலா சண்டை போட்டு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன், அதனாலதான் நான் இதை உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூர்ணிமா உடனே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே இந்த இடத்துல உண்மையா பேசினாங்க. அர்ச்சனா கிளியரா சொல்லிடுச்சு, எனக்கு இந்த கெட்டப் பிடிக்கல, பிக் பாஸ் கூப்பிட்டு கன்சோல் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் நான் அதை எடுத்து பிளே பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புறேன், இந்த சின்ன கேப்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், சோ இப்போ அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஏன்னா நீ நல்லா விளையாடுனா அதனால கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், வேற ஒண்ணுமே கிடையாது, ஆக்சுவலா இதுல எனக்கும் பெனிஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல பூர்ணிமாவும் இந்த இடத்துல ஐம் சாரிங்க, நான் வேற உங்களை டிக்கெட் ஃபினாலேல விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஓட்டு போட்டு இருந்தேன், இப்ப நினைச்சா கில்ட்டா இருக்கு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவே இந்த இடத்துல சாரி கேட்டு கட்டி பிடிச்சிருப்பாங்க. பூர்ணிமாவோட சேஞ்சஸ் அர்ச்சனா நோட் பண்றதுனால இதை கொடுத்தாங்களா இல்ல மாயா பூர்ணிமா கடையில மூட்டி உண்ணு அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க சொன்ன ரீசன் ஓரளவுக்கு ஏத்துக்கும்படியா இருந்தது. ஏன்னா தினேஷ் இதை சொல்லிருப்பாப்ல, பூர்ணிமா கொஞ்ச நாளா நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் ஆவலா எதிர்பார்த்த அந்த மிட் வீக் எவிக்ஷனை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாப்ல. தம்பிங்களா, டாஸ்க் எல்லாம் விளையாட்டீங்க, எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க, அது எப்படி நீங்க ஜாலியா இருக்கலாம், நான் ஆப் அடிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாப்ல. அதுக்கு ஒரு டாஸ்க டிசைன் பண்ணாரு பாருங்க, உண்மையிலே தரமா இருந்தது. ஆனா மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனேவே அனன்யா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தான் போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்பதான் வெளில இருந்து உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அதனால ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. பிக் பாஸ் 6 பேத்தி சூட்கேஸோட வெளில வந்து நிக்க சொன்னாப்ல. எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க. உங்களுக்கு பசில் பாக்ஸ் வரும், மொத்தம் 6 பாக்ஸ் வரும், ஒருத்தரா எடுத்து அடுக்குங்க, யாரோட ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அவங்க வின்னர், இல்லாதவங்க வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா முதல்ல எடுத்த உடனே தினேஷோட ஃபேஸ் இந்த இடத்துல செட் ஆயிடும், அதனால அவர் எஸ்கேப் ஆயிடுவாப்ல. இதுல காமெடி என்ன தெரியுமா, விஷ்ணு செம பதட்டமா இருப்பாரு. அவருக்கு அவருடைய முகத்துக்கான கார்டு எது அப்படின்னே தெரியல. இன்ஃபேக்ட் போயிட்டு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு வந்துருவாப்ல. கூல் சுரேஷ் நிக்சன் தான், டேய் உன் போட்டோ இங்க இருக்குடா, எடுத்து அடுக்குடா அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விடுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் அங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி செகண்டா இந்த இடத்துல கூல் சுரேஷும், மூணாவதா நிக்சனும் செட் ஆயிடுவாங்க. அதனால அவங்க சேவ்டு. கடைசியா 3 பேர் மட்டும், விஷ்ணு, அர்ச்சனா, அனன்யா, இவங்க மட்டும் நிக்க பிக் பாஸ் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, தம்பிங்களா இதுதான் இந்த வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு கடைசி நாள், உங்களுக்கு விருப்பப்பட்டதை பேசிக்கங்க அப்படின்னு சொல்ல விஷ்ணு பேச போயிருப்பாப்ல. பட் அவருக்கு வாய் அடைச்சு போயிருக்கும். ஏன்னா ரொம்ப திக்கி இருப்பாரு, ஒரு மாதிரி எமோஷனலா இருப்பாரு. அதனால வந்து உட்காந்துருவாரு. மாயா தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போய் கட்டி பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்கள பாராட்டலாம், தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து அனன்யாவும் எனக்கு இந்த 2வது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமாக்கு ஒரு இடத்துல நன்றியை சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துருவாங்க. அர்ச்சனாக்கு நல்லாவே தெரியும் நாம போக மாட்டோம் அப்படிங்கிறது. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த வாரம் நான் நல்லா விளையாட்டேன், சந்தோஷமா போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி நோட்ல தான் முடிச்சாங்க. விஷ்ணு கொஞ்சம் எமோஷனலா இருக்கிறத பார்த்த பிக் பாஸ், தம்பி ஏதாவது பேசினா இப்ப வந்து பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஷ்ணு திரும்பவும் போய் பேச பார்த்திருப்பாப்ல. ஆனா கடைசியா சாரி சொல்றாப்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கேன், ஆனா யாரையாவது ஹர்ட் பண்ணிருந்தா அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழற நிலைமைக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல பூர்ணிமா விஜித்ரா எல்லாம் கட்டி பிடிச்சு அவரை சமாதானப்படுத்துவாங்க. அடுத்ததா இவங்க 3 பேத்தையும் கூப்பிட்டு திரும்பவும் அந்த அட்டையை அடுக்க விட அதிசயமா இதுல விஷ்ணுவோட கார்டு ஜாயின் ஆயிடும், அர்ச்சனாக்கும் அவங்களோட கார்டு ஜாயின் ஆயிடும். ஆனா அனன்யாக்கு செட் ஆகாது. சோ அதனால அவங்க தான் எலிமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லி அடுத்த ஒரு நிமிஷத்துல அவங்கள வெளில அமிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜி ஸ்கொயர்ல இருந்து ஒரு போர்டு மாதிரி கொடுப்பாங்கல்ல, போட்டோ எல்லாம் அடிக்க, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. போயிட்டு வாங்க டாடா பை பைன்னு அப்படியே அமிச்சிட்டாங்கன்னா பாத்துக்காங்களேன். ஆனா விஷ்ணு இந்த இடத்துல பேசினாரு இல்லையா, நான் வெளில போயிடுவேன் அப்படின்னு பயந்து, அந்த இடத்துல பூர்ணிமாவும் லைட்டா கண் கலங்கி இருப்பாங்க. அதை தான் கடைசியா மாயா சொல்லுவாங்க, நீ வெளில போவ அப்படின்னு சொன்ன உடனே பூர்ணிமாவும் அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்ல விஷ்ணுவும் பூர்ணிமா வழக்கம் போல ரொமான்டிக்கா லைட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எபிசோட் வழக்கம் போல சொதப்படுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு எபிசோட்ல அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாங்க, உண்மையிலேயே நல்லா இருந்தது. சோ இன்னைக்கு எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா போற போக்குல ஒரு லைக்கை போட்டு போலாம்ல. நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலும் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். இதை மறக்காம பண்றேங்க. சோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.